வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ பிஜிடிஆர்பிக்கு பயோடெக்னாலஜிலேருந்து சில எம்சிக்யூஸ் மெத்தடில் சில கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் த ஜீன் of interest is found in அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் the gene of interest is found in dash. அப்போ ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். அதில் ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ஸ்னாவே இன்ட்ரெஸ்ட் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாவே முக்கியமான காரணம் வந்து யாருன்னா சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. பி தான் கரெக்டான ஆன்சர்ஸ். உங்களை நல்லா நோட் பண்ணிச்சு. கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்டடாக இருக்குது பாருங்கள். வெக்டார் டிஎன்ஏ கொடுத்துக்கிறாங்க, பிளாஸ்மிட் டிஎன்ஏ கொடுத்துக்கிறாங்க, ஹோஸ்ட் டிஎன்ஏ கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அப்போ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாவே சோர்ஸ் டிஎன்ஏலாம் என்ன சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற நோட் பண்ணுறாங்க. அப்போ ஆன்சர்ஸ் வந்து பி. செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் வில் கேரி த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு த ஹோஸ்ட். இப்போ இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது கேரி பண்ணிட்டு போகிறதுனாவே யார்? கண்டிப்பாக வெக்டார் தான். அவங்க தான் போஸ்ட்மேன் மாதிரி மெசேஜை கேரி பண்ணிட்டு போகிறது. அப்போ செகண்ட் ஆன்சர்ஸ் வந்து சி. இதனால் நோட் பண்ணி வச்சுக்கோ. பயோடெக்னாலஜியில் முக்கியமான கொஸ்டின்ஸ் வெக்டார். இதுதான் அந்த பிளாஸ்மேட்ஸ் வாங்க. நெக்ஸ்ட்டு த என்சைம் தட் இஸ் யூஸ்டு டு ஜாயிண்ட் டூ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் டுகெதர் இஸ் டேஸ். அப்போ ஒரு என்சைம் வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் சின்ன சின்ன பீஸாக இருக்குல்ல, அதை வந்து ரெண்டையும் ஒன்றா ஒட்டுறதுக்கு வந்து ஒரு என்சைம் தேவைப்படுது. அவங்க யாருன்னா தேர்ட் ஆன்சர்ஸ் வந்து டிஎன்ஏ லிகேஸ். அப்போ ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸுங்க. ஓகேங்களா? டிஎன்ஏ லிகேஸ் இவங்க தான் ஒட்டுறாங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. பேஸ்டிங் என்சைம்பாங்க. The next questions. The first event of recombinant DNA technology is dash. The fifth questions answers is a isolation of genes of interest from the donor organisms. recombinant DNA டெக்னாலஜிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து ஜீன் வந்து பிரித்து எடுக்கிறோம். ஐசோலேஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த எந்த இதுலேருந்து பிரித்து எடுக்கிறோமோ ஹோஸ்ட்லேருந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர்ஸ் வந்து சி. இது வந்து ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். கிரவுண்ட் கால் டிசீஸ் டு டொமேட்டோ இஸ் காஸ்டு பை டாஸ். இப்போ கிரவுண்ட் கால் டிசீஸ்னாவே இது வந்து ஒரு கிரவுண்ட் கால் அப்படிங்கிறது வந்து டியூமர் இன்டியூசிங். அப்போ இது யார் இன்டியூஸ் பண்ணுறா அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து ஆன்சர்ஸ் வந்து ஏ. அக்ரோபாக்டீரியம் டூமிபேசியன்சிஸ். இதில் வந்து ஆன்சர்ஸ் வந்து ஏ சிக்ஸ்த்து. அக்ரோபாக்டீரியம் டூமிபேசியன்ஸ் ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுதுன்னா சில தாவரங்களில் வந்து மகுட கலலை நோய்பாங்க. அது டியூமர் கட்டி ஒரு மாதிரி கட்டியாக முடிச்சா ஒரு நோய் ஏற்படுத்துது. யாருன்னா இந்த அக்ரோபாக்டீரியம் டூமிபேசியன்ஸுங்கிற ஒரு பாக்டீரியா. சிக்ஸ்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து ஏ. இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களையும் வந்து இந்த வெக்டாரை இப்போ வந்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஐ பிளாஸ்மிட் இஸ் ப்ரெசன்ட் இன் டேஷ். டிஐ பிளாஸ்மிட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். செவன்த் ஆன்சர்ஸ் வந்து சி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அக்ரோபாக்டீரியம் டூமிபேசியன்சிஸ். அப்போ இந்த பாக்டீரியாவில் தான் டிஐ பிளாஸ்மிட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பேத்தஜெனிக் பாக்டீரியா தான். இதில் பேத்தஜென்ஸுக்கான ஜீன்ஸை நீக்கிட்டு பிளாஸ்மிட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பிளாஸ்மிட்ஸ்னால் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கும். அது வந்து பாக்டீரியாவில் தான் இருக்குது. அதை நோட் பண்ணிச்சு. பிளாஸ்மிட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பாக்டீரியா. ஓகேங்களா? ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு த இசிஓஆர்ஐ அப்படிங்கிறாங்க. இசிஓஆர்ஐன்னு ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஒரு என்சைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணுற என்சைம்ஸ் எது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அது நிறைய பாருங்கள். இட் இஸ் ஏ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ங்கிறாங்க. அங்கே நாட்டுன்னு கேட்டுக்கிறாங்க கொஸ்டின்ஸ். அப்போ இது வந்து எஸ்எல்சியோ கொலையிலேருந்து உருவாதுங்கிறாங்க. அது இல்லைங்க, அது இல்லையான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள். வென் எவர் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் ஆர் மெட் வித் மை என்சைம் இட் இஸ் கட் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள். எயித்து ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். வென் எவர் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் இன் த டூ ஸ்டாண்ட்ஸ் மெட் வித் இஸ் தே ஆர் லிகேட்டட்ஸ். இது வந்து லிகேட்டடாகலாம் இருக்காது. ஓகேங்களா? அப்போ என்னது 8 வந்து ஆன்சர்ஸ் வந்து என்னது கட் பண்ணுறது தான், ஒட்டுறதுக்கே இல்லை. நாட் ரிலேட்டட்னா இது மூணுமே கரெக்டு. இது லிகேட்ஸ்னால் ஒட்டுறது. ஓகேங்களா? அப்போ 8th ஆன்சர்ஸ் வந்து டிங்கிற நோட் பண்ணிச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்.
The small circles of DNA found in Escherichia coli are called, இது வந்து ஒரு பாக்டீரியா Escherichia coliங்கிறது ஷார்ட் ஈ கோலை பாக்டீரியாங்கிறாங்க. அதில் வந்து ஸ்மால் சர்க்குலர் ஆஃப் டிஎன்ஏ ஃபவுண்ட் அப்படின்னா அது என்ன இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி நோ வெரி வெல்ஸ் சி பிளாஸ்மிட்ஸ் தான் ஓகேங்களா, சி பிளாஸ்மிட்ஸ். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ப்ராடக்ட் ஹெல்ப் த செல்ஸ் டு ரிஜிஸ்ட் வைரஸ் அப்படிங்கிறாங்க. 10th கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துங்க ஓகேங்களா. அப்போ நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆனிச்சுன்னா இங்கே உருவாகிறது ஆன்டிபாடி. வைரல் இன்ஃபெக்ஷன் உருவானுச்சுன்னா அதுக்கு அங்கே உருவாகிறது வைரஸ் எதுக்கிறதுக்கு ஒரே பொருள் வந்து இன்டர்ஃபெரான்ங்கிறாங்க. அப்போ 10th ஆன்சர்ஸ் வந்து டி தான். வைரஸ்னாவே நீங்கள் அடிக்க வேண்டியது இன்டர்ஃபெரான் தான் ஓகேங்களா. அப்போ ஆன்சர்ஸ் வந்து டி. 10th ஆன்சர்ஸ் வந்து டி. 11th கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஓகே, the genetically engineered product that decreases blood pressure in man is a dash ஓகேங்களா. ஸோ இதில் வந்து blood pressure குறைக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பயோடெக்னாலஜியில் 11th ஆன்சர்ஸ் ஏ ரெனன்ஸ் இன்கிபிட்டார்ஸ் ஓகேங்களா. அப்போ 11th ஆன்சர்ஸ் வந்து ஏ ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். the number of genetically engineered plant species successfully developed is more than dash ஓகே. அப்போ எவ்வளோ ஸ்பீசிஸ் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணிக்கிறாங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. 12th ஆன்சர்ஸ் வந்து ஏ 50 ஓகேங்களா. இப்போ அப்டேட் பார்க்கும்போது இன்னும் நிறையா போயிட்டுருக்குப்பா ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், த பிளான்ட் தட் ப்ரொடியூசஸ் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் இஸ் எ டேஷ். அப்போ பிளான்ட் தட் ப்ரொடியூஸ் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் இஸ் எ டேஷ் அப்படிங்கும்போது 13th ஆன்சர்ஸ் வந்து சி மவுஸ் ஏர்டு க்ரஸ் ஓகேங்களா. ஆன்சர்ஸ் வந்து சி மவுஸ் ஏர்டு கிராஸஸ்ங்கிறது தான். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, சில மானிப்புலேஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுது டீக்ரேடபிள் பண்ணுது, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஓகேங்களா. இந்த பிளான்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. 13க்கு சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸு, அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிரான்ஸ்ஜெனிக் டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ட் இஸ் டேஷ். இதில் வந்து இது டைகாட்டிலிடன்ஸ் கேட்குறாங்க. 14th ஆன்சர்ஸு கிளைசின் மேக்ஸ் ஓகேங்களா. கிளைசின் மேக்ஸ் வந்து டைகாட் ஓகேங்களா. ஜிஎம்ஐசியில் மெய்ஸுங்க தெரியும், இது ரைஸு அவினா சட்டேவா கம்பு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ 14th ஆன்சர் வந்து டைகாட் எதுனா கிளைசின் மேக்ஸ் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுங்க. 14th ஆன்சர்ஸ் வந்து டி. 15th கொஸ்டின்ஸ் பாருங்கள். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிரான்ஜெனிக் மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ட் இஸ் எ டேஷ். இதில் மோனோகாட்டில் டிரான்ஜெனிக் பண்ணது என்ன பிளான்ட்னு சொல்லி கேட்குறாங்க. 15th ஆன்சர்ஸ் சி ஆஸ்பராகஸ். ஆஸ்பராகஸ் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. Very very important questions also. The next questions, the biodegradable plastics produced by mouse eared crust is a dash. அப்போ அதில் என்ன வந்து ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகுது, பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த பிளான்ட்டை வச்சு, மவுஸுங்கிற பிளான்ட்டை வச்சு. அப்போ என்ன கெமிக்கல்ஸ் வந்து இதாகுதுன்னு பாருங்கள். 16th ஆன்சர்ஸ் வந்து பி பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட். பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட்டுன்னு ஒன்று புரிஞ்சுங்க. 16th ஆன்சர்ஸ் வந்து பி. Next questions, the herbicide used to protect many crops is dash. herbicide வந்து யூஸ் ஆகுதான் எதை சரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது the herbicide used to protect many crop in 17th ஆன்சர்ஸ் வந்து சி பாஸ்டா அப்படிங்கிற ஒரு விதமான கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுது ஹெர்பிசைடை வந்து சரி பண்ணுதுங்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. அதனால் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. 17th ஆன்சர்ஸ் வந்து சி. The next பாருங்க 18th, Streptomyces hygroscopius inactivates dash. அப்போ Streptomyces hygroscopius inactivates dashனா dash. அதாவது 18th ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாஸ்டா வந்து என்ன பண்ணுறது இன்ஆக்டிவேட் பண்ணுதான் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுங்க, அது முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்கள், a genes from dash encoded enzymes in plant to inactivate the herbicide பாஸ்டா ஓகேங்களா. 19th ஆன்சர்ஸ் Streptomyces hygroscopius. the enzymes என்ன பண்ணுது inactivate the herbicide பாஸ்டா. அதே மாதிரி தான் கொஸ்டின். 20 Mandacta secta is a pest of dash. பெஸ்ட்டுங்கிற பூச்சி. 20 ஆன்சர் இஸ் சி tobacco. The next question, in tomato the enzymes which breaks down the cell wall constituents. 21 answer is A
பாலிகேலக்ட்ரோனேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த பாலிகேலக்ட்ரோனேஸ்ங்கிற என்சைம்ஸ் தான் இந்த தக்காளியை வந்து அழுக வைக்குது. அந்த என்சைம்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா தக்காளி வந்து அழுகாது. இது வந்து பயோடெக்னாலஜி ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22 பாருங்கள். The RNA capable of controlling the enzymes which are involved in ripening process of tomato is dash. 22 answer is a B, antisense RNA. ஓகேங்களா? அப்போ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகிறது பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டாக ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ உருவாகிற மாதிரி தான் அது. ஓகேங்களா? ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ இங்கே வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ங்கிற நொதியை வச்சு என்ன பண்ணுது, ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது டீட்டெயிலாக இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 22 ஆன்சர்ஸ் வந்து பி, ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ. அடுத்து பாருங்கள் 23. டெல்டா எண்டோடாக்சின்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டேஸ். டெல்டா எண்டோடாக்சின், எண்டோடாக்சினாவே வந்து அந்த பாய்சன் தான், பாக்டீரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 23 ஆன்சர் இஸ் ஏ, பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் என்ன பண்ணுதுன்னா இந்த டெல்டா எண்டோடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த inherent potentials of a plant cells to develop into entire plant is called as. ஓகேங்களா? ஒரு பிளான்ட்லேருந்து என்டையர் பிளான்ட்டை ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் முக்கியமான கொஸ்டின்ஸு. டோட்டிபெட்டன்சி, சர்வ வல்லமை திறன், இதை தான் பிளான்ட் திசு கல்ச்சர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த டெக்னாலஜி. ஒரு சிங்கிள் செல்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, அது வந்து ஒரு என்டையர் பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகுது. நோட் பண்ணி வச்சுங்க. 24 ஆன்சர் இஸ் டி. ஓகேங்களா? The next questions பாருங்கள். The reversions of mature tissue into meristematic state leading to the formation of callus is called as. The 25 answer is D, de-differentiation. இந்த de-differentiations நடக்கிறனால தான் உங்களுக்கு செகண்டரி growth ஃபார்ம் ஆகுது. நீங்கள் வந்து அனாட்டமியில் படிச்சிருவீங்க. ஓகேங்களா? அதாவது யங் ஸ்டேஜ் உள்ள செல்ஸ் வந்து மெச்சூர் ஆகிறது வந்து நார்மலாக டிஃப்ரென்ஷியேஷன், மெச்சூர் செல்ஸ் வந்து எங்கே மாறுறது வந்து டி டிஃப்ரென்ஷியேஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 25 ஆன்சர்ஸ் வந்து டீங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். த எபிலிட்டி ஆஃப் callus to develop into embryoid is called dash. 26 answer is A, redifferentiations. ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸு. கேலஸ்லேருந்து எம்ப்ரியாய்டு உருவாச்சு, அது வந்து ரீடிஃபரன்ஷியேஷன் தான். ஓகேங்களா? அப்போ எம்ப்ரியாய்டுலேருந்து கேலஸ் ஃபார்ம் அது வந்து டிடிஃபரன்ஷியேஷன், அந்த மெத்தடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 26 ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஜெர்மன் பாட்டனிஸ்ட் who successfully cultured the individual plants cell is dash அப்படிங்கிறாங்க. 27 ஆன்சர் இஸ் பி, ஹேபர்லாண்ட். ஓகேங்களா? அவர் ஃபாதர் ஆஃப் த பிளான்ட் திசு கல்ச்சர் உங்களுக்கு தெரியும். அப்போ 27 வந்து பிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். The pH of the mediums used for tissue culture technique is adjusted to dash. The 28 answer is ஏ, அசிட்டிக் ரேஞ்சில் தான் இருக்கணுமா. ஓகேங்களா? பிளான்ட் திசு கல்ச்சருக்கு வந்து அசிட்டிக் ரேஞ்சு முக்கியமான கொஸ்டின்ஸ், இது ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. The technique employed in tissue cultures to get rid of the microbes is dash. 29 answer is A, sterilizations. Sterilizations is one of the very important for the microbes வந்து கில் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும். அப்போ 29 ஆன்சர்ஸ் வந்து ஏ, ஸ்டெரிலைசேஷன் கில்லிங் த மைக்ரோம்ஸ் ஆர் ப்ரிவெண்ட் த மைக்ரோம்ஸ். நோட் பண்ணி வச்சுங்க. 30 கொஸ்டின்ஸ் பாருங்கள். த கல்ச்சர்ஸ் மீடியம் டு பி ஸ்டெரிலைஸ்டு இஸ் கெப்ட் இன் அ ஆட்டோக்ளேவ் அட் த டெம்பரேச்சர் ஆஃப் டாஸ். இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 30 எவ்வளோ டெம்பரேச்சரில் வைக்கணும், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், ஆட்டோக்ளேவ் அப்படிங்கிற லைக் குக்கர், அதில் என்ன வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மீடியம்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன மெத்தனாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிற கேட்குறாங்க. 30 ஆன்சர்ஸ் வந்து பி, 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 மினிட்ஸில் கொடுக்கணுமா. ஓகேங்களா? 121. அப்போ 30 ஆன்சர்ஸ் வந்து பிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் ஆன் எ கல்ச்சர்ஸ் மீடியம் இஸ் கால்டு டேஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் ஆன் எ, எக்ஸ்பிளான்ட்ங்கிறது எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி, அது கல்ச்சர் மீடியங்கிறது இந்த அகார பற்றிலாம் இருக்குது, அதில் கொண்டா வச்சு வைக்கிற நிகழ்ச்சிக்கு
என்ன சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கேட்குறாங்க. 31 ஆன்சர் இஸ் சி. அதுக்கு பேர் தான் இனாக்குலேஷன். இனாக்குலேஷன் என்னென்னு கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், த கல்ச்சர்ஸ் மீடியம் வித் த இனாக்குலம்ஸ் இஸ் இன்குபேட்டர்ஸ் அட் டேஸ். எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கணும் இனாக்குலேஷன் பண்ணது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 32 ஆன்சர்ஸ் டி 26 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ். நோட் பண்ணி வச்சுங்க. ஏறக்குறைய 26லேருந்து 28 ஓகேங்களா, ஆறு 24 இதை நோட் பண்ணி வச்சுங்க. 33 ஓகே. இப்போ கல்ச்சர் பண்ணுறதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் ஆஃப் லைட் இன்டென்சிட்டி யூஸ்டு ஃபார் கல்ச்சர்ஸ் மீடியம் வித் இனாக்குலம் இஸ் டேஸ். எவ்வளோ இனாக்குலம் கொடுக்கணும், அந்த இனாக்குலம் பண்ணும்போது எவ்வளோ லைட் இன்டென்சிட்டி கொடுக்கணும் இனாக்குலத்துக்கு நம்ம போர் பண்ணி வச்சிங்கல்ல, அதுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. 33 ஆன்சர்ஸ் வந்து ஏ 20,000 to 40 லக்ஸ். ஓகே, லைட்டோட இன்டென்சிட்டி தான். இப்போ ஆன்சர்ஸ் வந்து ஏங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், த போட்டோ பீரியட் அலௌடு ஃபார் கல்ச்சர்ஸ் மீடியம் வித் இனாக்குலம் இஸ் டேஸ். அப்போ லைட் எவ்வளோ கொடுக்கணும், அடுத்து இன்டென்சிட்டி. இப்போ லைட்டோட போட்டோ பீரியட் அலௌடு ஃபார் கல்ச்சருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா 34 ஆன்சர்ஸ் ஏ 16 hours லைட் அண்டு 8 hours டார்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். டியூ டு த ஆக்டிவிட்டி ஆஃப் டேஸ் எக்ஸ்பிளான்ட் இஸ் இன்டியூஸ்டு டு ஃபார்ம் கேலஸ். 35 ஆன்சர்ஸ் சி போத் ஆக்சின்ஸ் அண்டு சைட்டோகைனின். முக்கியமான கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள். இன் கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் ஆக்சின்ஸ் இன்டியூசஸ் டேஸ். அப்போ ஆக்சின் ஆட் பண்ணுறோம்ல, அது என்ன செய்யுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. செல் எலாங்கேஷன்ஸ். அப்போ ஆன்சர்ஸ் வந்து ஏ செல் எலாங்கேஷன்கிற நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸு. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸு, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ் ஃப்ரம் த கேலஸ் under the influence of axins and cytokinins is called dash. 37 answer is here B morphogenesis. Morphogenesis நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். 38 the development of root from the callus is called. இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் அடிச்சிடலாம். ரூட்னாவே என்னது, கேலஸ் இருந்து வருது, ஆர் அடிக்கலாமா, அப்போ ஆர் அடிச்சோன்னா இது 38 ஆன்சர் இஸ் பி ரைசோஜெனிசஸ். அப்போ ரைசோஜெனிசஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆறு, ரூட்டுங்கிறத வச்சு அடிச்சிருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் பைபோலார் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹேவிங் ஷூட் அண்டு ரூட் ஃப்ரம் த கேலஸ் இஸ் கால்டு டேஸ். ஓகேங்களா. 39 ஆன்சர்ஸ் வந்து என்னது, எம்ப்ரியோஜெனிசஸ். அப்போ 39 ஆன்சர்ஸ் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்போசிங் பிளான்ட்லெட்ஸ் obtained by the tissue cultures to the natural environment in a stepwise manner is called dash. The 40 answer is A. அப்போ நம்ம பிளான்ட்டை வளர்த்து நேச்சுரல் என்வரன்மெண்ட்டில் கொண்டு வச்சா தான் அதுக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும், நல்ல ரிசல்ட் தெரியும். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் அது ஹார்டனிங். மண்ணில் கொண்டு வைக்கிறது தான். ஓகேங்களா. இன்விட்ரோ கண்டிஷனில் வளர்த்து சாயிலில் வைக்கிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஹார்டனிங். அப்போ 40 ஆன்சர்ஸ் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ஹாப்ளாய்டு டிஷ்யூ இஸ் அப்டைன் பை டேஸ். ரூட்டு ஸ்டெம்ஸு எண்டோஸ்பம்ஸ்லாம் கிடையாது, டிப்ளாய்டு. ஆந்தர் தானே அது உங்களுக்கு ஹாப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது. அப்போ ஆந்தர் கல்ச்சர் தான். ஆந்தர்னா உங்களுக்கு தெரியும், மேல் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார். அப்போ 41 ஆன்சர்ஸ் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், fusiogenic agent used in protoplasmic fusion is dash. 44 answer is D polyethylene glycol வந்து யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு புரோட்டோபிளாஸ் வந்து ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒட்டுறாங்க. ஸோ புரோட்டோபிளாஸ் தான் லிவிங் செல்ஸ். ஓகே, நீங்கள் புருகின்சின்னு சொல்லி ஒருத்தர் தேடி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. த லாஸ்ட் கொஸ்டின்ஸ் இஸ் டேஷ் டேப்லெட் ஆர் ப்ரெஸ்கிரிப்ட் டு அஸ் என்ரிச் விட்டமின்ஸ் ஃபார் மோஸ்ட் பீப்புள்ஸ். அப்போ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து எது வந்து டேப்லெட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லா வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியதுன்னா 45 ஆன்சர் வந்து சி ஸ்பைருலினா. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பயாலஜி ஈஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.